பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்காங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கடையல் தான் செய்வாங்க. பச்சைப்பயிறு கடையல், கொள்ளு கடையல், அந்த மாதிரி நிறைய ஹெல்தியான குழம்பா நம்ம செய்வாங்க. இன்னைக்கு நம்ம கொள்ளு பருப்பு கடையல் தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த கொள்ளு பருப்பு குழந்தைங்கள்லேருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கொள்ளு பருப்பை வச்சு கொள்ளு உருண்டையாகவும் செஞ்சு கொடுப்பாங்க. ஹெல்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதுபோல் இன்னைக்கு நம்ம கொள்ளு பருப்பு, கொள்ளு உருண்டை, கொள்ளு ரசம் இந்த மூணுமே எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொள்ளு பருப்பு செய்ய தேவையான பொருட்கள்: கொள்ளு பருப்பு 1 கப், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சீரகம், மிளகு, மல்லி, வரமிளகாய், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. கொள்ளு பருப்பு செய்யறதுக்கு நம்ம கொள்ளு எடுத்திருக்கோம். இது 1 கப் எடுத்திருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஊற வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். கொள்ளு பருப்பு வேக வைக்கிறதுக்காக தண்ணி நம்ம சட்டியில் ஊற்றி வச்சுருந்தோம். தண்ணி கொதிக்குது. இந்த டைமில் ஊற வச்ச கொள்ளை நம்ம சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கொள்ளு வேக போட்டிருக்கோம். அது வேகிற டைமில் நம்ம அதுக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் உரிச்சிட்டு நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொள்ளு பருப்பு நல்லாவே வந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடித்து ரசத்துக்கு வச்சுக்கலாம். கொள்ளு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து நம்ம கொள்ளு உருண்டைக்கு கொஞ்சம், கொள்ளு பருப்புக்கு கொஞ்சம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் கொள்ளு உருண்டைக்கு எடுத்துருக்கோம். கொள்ளு ரசத்துக்கு தண்ணி எடுத்தாச்சு, கொள்ளு உருண்டைக்கு பருப்பும் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கொள்ளு பருப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த சட்டி கீழே எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். வடை சட்டி சூடானது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். அதுபோல் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொள்ளு பருப்புக்கு கொஞ்சம் மல்லி விதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ வெங்காயம் தக்காளி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இருக்குது. இந்த மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம வேக வச்ச கொள்ளு பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொள்ளு பருப்பு சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் இறக்கி வச்சு சூடு ஆற வச்சுட்டு நம்ம ஆட்டாங்கல்லில் ஆட்டி எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பு நிறைய பேர் கடைவாங்க, ஆனால் ஆட்டினா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆட்டாங்கல்லிருந்து ஆட்டினோம்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். கொள்ளு உருண்டைக்கு நம்ம வேக வச்ச கொள்ளு தண்ணி வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ஆட்டாங்கல்லில் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இது 3 சேர்த்துட்டு நம்ம ஆட்டாங்கல்லில் ஆட்டி எடுத்து கூட உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி உலக்க வச்சு இடித்து நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்மளுடைய குழந்தைங்க கொள்ளு பருப்பு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டியான ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. அதனால தான் அப்போல்லாம் வந்துட்டு கொள்ளு பருப்பு வேக வைக்கும்போது உருண்டையும் செய்வாங்க. இப்போ நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை, அதுக்கடுத்து துருவி வச்ச தேங்காய். ஏலக்காய் வாசம் பிடிக்குன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கல. கொள்ளு பருப்பு ஸ்வீட் உருண்டைக்கு செய்கிறதுக்கு நம்ம இடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இடித்தாச்சு. ரொம்ப நைஸாக இடிக்கணுங்கிறது கிடையாது, கொஞ்சம் பருபருன்னு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆட்டுறதுனா கூட ஆட்டிக்கலாம். இது நல்லா சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி விடாமல் இருக்கும். நான் இப்போ வந்து கொஞ்சம் சூடாக போட்டுட்டேன், அதனால தான் இப்படி இருக்குது. இதை வந்து அப்படியே உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். கொள்ளு பருப்பு ஆட்டுறதுக்காக நம்ம ஆட்டாங்கல்ல நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொள்ளு பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். கொள்ளுப்பருப்பு வந்து ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது, கொஞ்சம் பருபருன்னு தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம சூடான சாப்பாட்டில் நல்லெண்ணெய்யோ அல்லது தேங்காய் நெய்யோ அல்லது நெய் எது வேணுனாலும் நம்ம விருப்பப்பட்டதை நம்ம சேர்த்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக வேண்டாம். இப்போ நம்ம ஆட்டியாச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு ரசத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த கொள்ளு தண்ணி கூட கொஞ்சமாக புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சிட்டு அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ரசப்பொடி சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ரசம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். அதில் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இடித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரைச்சி வச்சுருக்க ரசத்தை சேர்த்துக்கலாம்.
இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொள்ளு பருப்பு நம்ம ஆட்டி நம்ம எடுத்திருக்கோம். அது போலவே கொள்ளு ரசம், கொள்ளு உருண்டை இது 3மே நம்ம செஞ்சுருக்கோங்க. இந்த கொள்ளு அப்படிங்கிறது வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க உணவில் அடிக்கடி கொள்ளை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அந்த கொள்ளு வந்து பருப்பாகவோ அல்லது ரசமாகவோ அல்லது வந்து இனிப்பு சுவையோடையோ நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த கொள்ளு வந்து சட்னி செய்யலாம், நிறைய பொடி செய்யலாம், நிறைய ஐட்டம் செய்யலாம். நம்ம இன்றைக்கி வந்து கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம், கொள்ளு உருண்டை 3மே செஞ்சுருக்கோங்க. கொள்ளு பருப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் சாப்பிட்றேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் நம்ம ஊற்றி நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.